ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. சரி சொல்லு. திவாகரை கெட்டவனாக்கி தான் சபரி நல்லவன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது என்னைக்கு நான் பண்ணவும் மாட்டேன். ஆனால் நான் திவாகர் அண்ணனாக பார்த்துருக்கேன். என் அண்ணன் திவாகர் அசிங்கப்படுத்தி நான் நல்லவனானு எனக்கு எந்த அவசியமே கிடையாது. எனக்கு இதுக்கு மேலே பேசணும். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ஆஸ்பெக்டை மட்டும் மாற்றிக்கோ. இல்லை சரி இன்னொன்று ஏன் ஆஸ்பெக்ட் கேட்டுக்க. எனக்கு இங்கே பாருவே எனக்கு கிடைக்கிற ஒரே மரியாதை அந்த படிப்பு வச்சு தான் கிடைக்குது. ஓகேவா? நான் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற ஒரே மரியாதை படிப்பு ஆக்டிங்கு இது கிடைக்குது. ஸோ படிப்பை வச்சு தான் நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னை பார்க்குற பப்ளிக் என்னென்னு நினைப்பாங்க? படிப்பு ஒரு ஆஃப்டர் ஆல் கத்தியை தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடுற விஷயத்த ஒரே நிமிஷம் தப்பா ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுறது யோசிச்சு ஒரு நிமிஷம் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னு இப்போ தெரியுதா இல்லையா? இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லிட்டா, உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா ஆகாது, அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? அப்போ நான் என்ன சொன்ன தெரியுமா? அந்த ஆள் உண்மையிலே டாக்டர், அந்த ஆள் படிச்சு படிப்பு கொடுக்கணும், நான் அந்த ஆள் கை கொடுப்பேன்னு சொல்லி தானே கொடுத்துட்டு இருந்தால. நான் எங்கள் அம்மா சத்தியமாக கேட்டாங்க, இதுங்க உண்மையிலே உங்களுக்கு வழி சரியாகுதா? நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக, அது யாருன்னா எல்லாம் சொல்ல முடியாது, அவர்கிட்ட கை கொடுக்காதீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரியா? சொல்லி எனக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு. சரியா? இந்த மூலையில் வச்சு என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, நான் ரொம்ப எமோஷனல். ஒரு நிமிஷம் நீ படித்த படிப்பு மரியாதை இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல நான் விட்டு தான் பேசினேன். நான் தான் அங்கேயும் நான் அப்படி தான் பேசினேன். புரியுதா? உன்னை இறக்கி உன் படிப்பை கேவலப்படுத்தணும் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. சரியா? ரெண்டாவது விஷயம், நான் இங்கே யார் போகலாம், நீ ஒன்றை பேசிட்டு என்னை பற்றி கொஞ்சம் பேச விடு. என்ன உன்னை பற்றி நான் பேசல. இல்லை என்ன உன் தப்ப நான் என்ன அந்த மென்டாலிட்டிக்கு அண்ணன் அது உனக்கு ஹர்ட் ஆகிட்டா சாரின்னு ஒருத்தன் சொல்கிறான். திருப்பி நீ அதான் பண்ண குத்தி காமிச்சா என்ன பண்ண போற? அதை விட்டு நான் சரி ஒரு தயவு செஞ்சு எவ்வளோ நேரம் பேசுவேன். இப்போ அதை மட்டும் சொல்லி காரணம் சொல்லுவார். நீ சொன்னேன்ல ஒரு முட்டாளு. நான் இங்கே பாரு, எல்லாருக்கும் ஒரு டஃப்பான பர்சன், எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலி. அதை பெருமைக்கு சொல்லவில்லை. 1000 பேர் பொறாமப்படத்தான் சொல்லுவேன், 1000 பேர் பேசத்தான் செய்வான். என்னோட எஜுகேஷன் இந்த இவனுங்களுக்கெல்லாம் போய் சர்டிஃபிகேட்டை காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணி நான் வேற லெவலில் இருக்கேன். அது உலகத்துக்கே தெரியும். சரிதா? இப்போ இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கு இவனுங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. எனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி பண்ணணும்னு நினச்சது, நான் அண்ணனா நினைக்கிற திவாகரன்ட்டு. ஆமாம், ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அதுதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ கேட்டனால தான் நான் சொன்னேன். நான் சொல்லாமலே உன்ட்டு சிரிச்சு பேசிட்டே போயிருந்துருக்கணும். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன கிளாஸ் ஆச்சு? இப்போ என்ன கிளாஸ் ஆச்சு? அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறேன். என்ன கிளாஸ் ஆச்சு? இப்பயும் அண்ணா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் என் அண்ணன் தம்பிகளை சத்தம் பேசிக்க மாட்டாங்களா? பேசிக்கிறோம். அப்புறம் ஒரே நிமிஷம். இப்போ என்ன விரிசல் போச்சு? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் விரிசல் உள்ள நான் நினைக்கிறேன்.